சார் எஸ் மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். எதிலும் புதுமையாய் எளிமையாய் செயல்படும் அம்மா அவர்களின் புதிய முயற்சியாய் பெண்களை போற்றும் வண்ணம் முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்ற முதல் கால பூஜை வெகு சிறப்பாக பெண்களால் தமிழ் மந்திரங்கள் போது நடத்தப்பட்டது. இது கலந்து கொண்ட பக்தர்களின் மனங்களில் பரவசத்தை நிகழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெற்றது. பராசக்தியினுடைய அம்சமாக இந்த மண்ணில் அவதாரம் செய்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ஆன்மீக செல்வர்களால், பக்திமான்களால் அம்மா 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 என்று அழைக்கப்படக்கூடிய அருத்திரு கண்ணனடிகளாருடைய திருவடிகளையும், பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தாயார் அவருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் இந்த நேரத்திலே வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்பிடம் தயாராகிருக்குன்னு அம்மா வரும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்களே தவிர, நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, நாமெல்லாம் இந்த பிறவியில் எத்தனையோ பிறவிகளிலெல்லாம் செய்த கர்ம வினைகளை தீருவதற்காக ஒரு சன்னிதானத்தை அம்மா அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அது சிலிர்த்து போகுது. உள்ள போய் பார்த்தீங்களா, அம்மா பார்த்தீங்களான்னு அம்மா கேட்டாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கை, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை பண்ணணும். இந்த வாழை பரமேஸ்வரி இந்த அம்மாவினுடைய சன்னிதானம் இங்கு அமைகிறது என்பதை பார்க்கின்ற போது இதற்காக அம்மா அவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த வாழை பரமேஸ்வரி சன்னிதானத்தை இந்த திருவோணத்தில் நடத்தியிருக்கிறாங்க. கண்ணன் அடிகளார் திருவோணத்தை சார்ந்தவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் மட்டும் நம்பி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நூல் எழுதுவதற்காக ஆயிரக்கணக்கான பீடங்களை பார்த்தவர் அண்ணன் சந்திரசேகரன். நான் என்னுடைய 17வது வயசிலிருந்து 37வது வயசு வரைக்கும் 47வது வயசு வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மகான்களை நேரடியாகவே சந்தித்து பேசிய பாக்கியம் பெற்றவன் நான். அது எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஆனால் இப்போ எங்கேயுமே போகிறது கிடையாது. எவ்வளவு சிக்கல்கள், சந்தேகங்கள், வேதனைகள், வாழ்க்கையில தடைகள் இருந்தாலும் சரிதான், அப்படியே போற போக்குல அம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போவேன். நான் கும்பகோணம் போறதுக்குள்ள நான் எந்த சிக்கல் வேதனையோட நான் அம்மாவை பார்த்தோனோ அதுக்கான ரிசல்ட் கும்பகோணம் போய் சேர்றதுக்குள்ள எனக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அதாவது தெய்வத்தை நேரடியா நாம பார்க்கறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எந்த குடும்பமும் நல்ல விதமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால், எந்த ஒரு மனிதனும் நல்ல விதமாக வையத்தில் வாழ்வாங்க பரம்பரையா வாழணும்னா அவன் என்ன செய்யணும்னா, கடைசி காலத்தில் வயதான காலத்தில் தன்னுடைய தாயையும் தந்தையையும் எந்த ஒரு மகன் கண்கலங்காமல் காப்பாற்றுகிறானோ அவன்தான் உண்மையிலேயே பராசக்தியினுடைய பிள்ளைகள். பெத்த தாயினுடைய கண்ணீரை வரவழைத்து விட்டு இவன் வாழ முடியாது. நாம செய்யக்கூடிய காரியம் திரும்ப வரும். எங்க ஊர்ல ஒரு வயசான பெரியவர் இப்பதான் 20 நாளைக்கு முன்னால இறந்து போனார். அவருடைய சம்சாரம் 15 வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க அந்த அம்மா. ஆனா கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஓலை குடிசையில தான் இருந்தாங்க. வேற சொத்து பத்துக்கெல்லாம் கிடையாது. பாடுபட்டு உழைச்சி 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை தன்னுடைய ஒரே பையன் பேர்ல எழுதிட்டாங்க. ஆனா தாய் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால போயிட்டான்.
இந்த வயசான கிழமை இறப்பதற்கு 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் வேலைக்கு போவார். 89 வயசுலயும் வேலைக்கு போனார். அவர் 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி பையனுக்கு வீட்டையும் கட்டி விட்டாங்க. ஆனால் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, தினமும் சாப்பாடு போடும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வளர்த்தாங்களே, இந்த பாசம் பெற்றோருக்கு இல்லாமல் அவன் என்ன தெரியுமா செஞ்சான், நாய்க்கு சட்டியில் சோறு வைப்போம் பாருங்க, அது மாதிரி ஒரு சட்டியில் சாப்பாடை வச்சு இந்தா சாப்பிட்டு தொலை அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு இருந்தான். அவர் அழுதுகிட்டே சாப்பிட்டார். அந்த இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் டாக்டர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு, உங்கள் அப்பா இன்னும் 2 நாளைக்கு மேலே இருக்க மாட்டாருப்பா, எச்சரிக்கையாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்டான் பாரு பேரன். அவன் அப்பன்ட்ட கேட்குறான், ஏன்பா தாத்தா அப்போ 2 நாளில் இறந்துருவார்னு சொல்கிறாங்களே, டாக்டர் சொன்னாரே, அது உண்மையாப்பா அப்படின்னு. இது இருந்தான்னா போனான்னாடா, உயிரை வாங்கிட்டு இருக்கிறாரு, போய் தொலையட்டும்டா அப்படின்னு சொன்னப்ப பையன், தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு, அதை பற்றி பரவாயில்ல, ஆனால் தாத்தாவுக்கு தினமும் சட்டியில் சோறு வச்ச பாரு, அந்த சட்டியை தாத்தா இறந்ததுக்கப்புறம் நீ போட்டு உடைச்சிடாத அப்படின்னா, அது எனக்கு வேணும்னா, ஏன்டா அந்த சட்டி உனக்குன்னு கேட்டப்ப இவன் சொல்கிறான், உனக்கு நான் வைக்கணும்ல. பெண்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கிடையாது. லண்டன்ல விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்ப விவேகானந்தருடைய சிஷ்யர்கள், பெண் சீடர்கள் பின்னால போறாங்க. அப்ப நம்ம அது இந்த நாட்டு பிள்ளைங்க விவேகானந்தருக்கு பின்னால, விவேகானந்தருக்கு எல்லாரும் கை கொடுத்தான், இவரும் கையெடுத்து வணங்கினார். கொடுக்க வந்தான் வெள்ளக்காரன். அந்த நம்ம நாட்டு பெண்களை பார்த்து கை கொடுக்க வந்தான், நம்ம பிள்ளைகள் இப்படி கையெடுத்து வணங்குச்சு. அப்ப விவேகானந்தர் சொன்னா, என்ன ஐயா உங்க நாடு இந்தியா, பெண்களை அடிமையா வச்சிருக்கீங்க, கை கொடுக்காம இப்படி வணங்குறாங்க அப்படின்னு கேட்டப்ப விவேகானந்தர் கேட்டாராம், உங்க நாட்டில் மகாராணி யாருன்னு கேட்டாராம். எலிசபெத் மகாராணின்னா. அந்த ராணியை போய் நீ கை கொடுக்க முடியுமாடான்னு. எங்க நாட்டுக்கே ராணி, அவங்கள போய் நான் எப்படி கை கொடுக்கறதுன்னு. உங்க நாட்டுக்கு ஒரு மகாராணி தாண்டா, என்னுடைய இந்திய நாட்டினுடைய பெண்கள் எல்லாருமே ஒவ்வொருவருமே மகாராணி தாண்டா. அந்த தாய்மைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதுக்கு இணையான ஒன்றும் இல்லை. அதனாலதான் விதவை பெண்களாக இருந்தாலும் கணவனை இழந்தாலும் அந்த கணவன் தன்னுடனே இருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கர்ப்ப கிரகத்தில் அழைத்துக்கிட்டு போய் அவங்கள வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை நம்முடைய இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை அம்மா இன்றைய தினம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல சிஷ்யர்கள் பரம்பரை இவங்கள்ட்ட உண்டு. உலகம் பூரா இருக்கிறாங்க, உலகம் பூரா அம்மாவுக்கு உண்டு. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரிதான், இவங்க கிட்ட பணம் காசு கேட்க போறது கிடையாது. வீட்டுக்கு போனா அம்மா காப்பி போட்டு வந்து கொடுத்து, அவங்க மத்தியான நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறது. உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழிகள்ல 6700 மொழிகள் இருக்கிறது. அந்த 6700 மொழிகளிலும் 5 மொழிகள் தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 5 மொழிகளிலும் தலைமையான முதலிடத்திலே அனைத்து செல்வங்களும் உள்ள ஒரே மொழி நம்முடைய அன்னை தமிழ் மொழி. எனக்கு தெரிந்த மொழியிலே நான் இறைவனை அழைத்தால் அவன் வராமல் போனால் அந்த இறைவனை நான் எப்படி வணங்குவது? எடுத்த எடுப்பிலே அம்மா கேட்ட கேள்வி, அது ரொம்ப சிந்திக்கணும். எந்த மொழியாக இருந்தாலும் அது தெய்வத்தால் படைக்கப்பட்டது. இத்தாலிக்காரன் தன்னுடைய மொழியை வணிக மொழியும்பா, ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மொழியே இலக்கிய மொழிம்பா, பிரெஞ்சுக்காரன் தன்னுடைய மொழியே தத்துவ மொழிம்பா. ஆனால் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு ஒருவரோடு மற்றவர்கள் பேசுவதற்கான உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக நான் பேசக்கூடிய மொழிக்கு தாய்மொழி என்று பெயரிட்டவன் தமிழன். அந்த தாய்மொழிக்கு வேறு எதுவுமே கிடையாது. அந்த தாய்மொழியுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழ் மொழியிலேயே இந்த யாகசாலை பூஜைகளை நடத்தியிருக்கிறாங்க. இந்த சித்தர் பீடம் ஒரு கணக்கம்பட்டி சுவாமிகள் வந்திருக்கிறார். வரும் காலத்தில் ஒட்டஞ்சத்தன ராமசாமி சித்தரும் வருவார், கசவனம்பட்டி நிர்வாண சுவாமிகளும் வருவார், திருவண்ணாமலை விசிறி சாமிகளும் வருவார். உலகத்தில் நாம் யாரெல்லாம் பத்திரிகையின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக சித்த புருஷர்கள் என்று நினைக்கின்றோமோ
அவர்கள் அத்துணை பேரும் நேரிலும் வருவார்கள், சூட்சுமத்திலும் வருவார்கள். அப்படிப்பட்ட பீடம்தான் இந்த வாழை பரமேஸ்வரி பீடம். இதை இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அன்பர்களுடைய முழு ஒத்துழைப்போடு அம்மா அவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க, ஜெய்ஹிந்த். இதனைத் தொடர்ந்து 5/9/2024 காலையில் மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்ட யானை, கோமாதா, குதிரை, ஒட்டகம் ஆகியவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. லோகமாளும் அச்சுவை பிரினும் வேண்டே அரங்கமானகருளானே ஊரிலன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரினில் பாதமூலம் பட்டிலேன் பரமமூர்த்தி கார்வழி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளக்கணைகள் அம்மா அரங்கமானகருளானே.
இதன் தொடர்ச்சியாக அன்று இரவு தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றவர்கள் நிறைய சித்து வித்தைகள், அதாவது உங்களெல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக சித்து வித்தைகளை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அருமைக்குரிய கண்ணன் சுவாமிகள் அவர்கள். அந்த சாமி உங்க திருபுவனத்தில் ஞானபீடத்தை அமைச்சது மிகப்பெரிய கொடுப்பனை. திருபுவனம்னாலே பட்டு ஞாபகம் இருக்க மாதிரி நம்ம திருபுவனாலே கண்ணன் சாமிகள்ங்கிற ஞாபகம் வர அளவுக்கு உலக அளவில் அது ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் மிக அழகாக தமிழ் பேசப்படுகின்ற எல்லா இடங்களிலும் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் சாமியை தரிசித்து தான் போய் போகிறாங்க. நம்ம உள்ளூருக்கு உங்களுக்கு அருமையாக கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு. அவர்களை வாழ்த்தி இந்த ஞானபீடத்தையும் வாழ்த்தி இன்று தவத்திரு குன்றக்குடி பொன்னமலை அடிகளார் அவர்கள் வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். அருள் திரு ஈரா கண்ணனடிகள் அவர்களுக்கு திருவுருளை சிந்தித்து எழுதுவது. தாங்கள் அனுப்பி தந்த திருக்குறு நீராட்டு பெருவிழா அழைப்புதல் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. உலகம் உய்ய நமது சித்தர்கள் காட்டிச் சென்றுள்ள ஆன்மீக சிந்தனைகள் என்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அப்பெருமக்களுக்கு ஆதிசக்தி அன்னைக்கும் விழா நடைபெறுவது மகிழ்வானது, பாராட்டுக்குரியது. கோவை தொழிலதிபர் அருமைக்குரிய சரவணன் அவர்கள். நான் ஆக்சுவலாக என்னென்னா யூஸ்வலாக நிறைய கோயிலுக்கு போகிறது உண்டு. அதே மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் நிறையா போயிட்டுருப்பேன். பட் எனக்கு என்னென்னா யூஸ்வலாக இந்த பக்தியில் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. பக்தி ஜஸ்ட்டு இது கோயிலுக்கு வர்ற பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது வாழ்க்கையில். பட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாவை பொறுத்து நம்ம வினைப்பயன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு தீர்வு இல்லாமல் 100% நமக்கு என்ன செஞ்சோமோ அது திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருந்தது. பட் இது ரொம்ப வருஷமாக இதே மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அதாவது பக்தி வேண்டாம், மெடிடேஷன் பண்ணுவோம், நம்ம கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்குவோம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது. பட் எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்மாவை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், வேறு யாரும் நமக்காக ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. பட் ஒரு ஸ்டேஜில் நான் இப்போ கோயிலுக்கெலாம் மலைக்கு போயிட்டு வந்தேன். மலைக்கு போயிட்டு வரும்போது யூடியூப் நம்ம சித்தர் ஒளி டிவி செலியன் அண்ணா அவர் யூடியூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருந்தார். கணக்கம்பட்டி சுவாமிகள், அதுக்கப்புறம் கண்ணன் சுவாமிகள், அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணன் சுவாமிகள் பற்றி நிறையா, அதாவது கண்ணன் சுவாமிகள் நிறையா பேசுகிறாங்க, கணக்கம்பட்டி சுவாமிகளை பற்றி பேசுகிறாங்க, அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல், சாமி போய் ஒரு தடவை பார்த்துடணும் அப்படின்னு. அப்போ தான் கும்பகோணம் வந்தோம். கும்பகோணம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு போனோம். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் சுவாமிகள் அடுத்த தடவை பார்க்கும்போது சாமிகள் நாங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, பூஜை ரூமில். சாமி சிலை அங்கே இருக்குது.
அங்கேருந்து வேப்ப இலையை கொண்டு வர சொன்னாங்க. வேப்ப இலையை கொண்டு வந்துட்டு உருவி போடுறாங்க. கையிலேருந்து குங்குமமும் வேப்பிலையும் வருது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதாவது நார்மலாக நமக்கெல்லாம் முடியுமா? நம்ம 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 தாட் ப்ராசஸ்க்கே இல்லாத விஷயம். நான் ஜென்ரலாக ஏன்னா லாஜிக் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யோசனையே பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக என்னை மாற்ற வச்சது, அதாவது மாற்றங்கள் கொண்டு வர வச்சது. எப்படின்னா இது எப்படி சாத்தியம், இது நடக்கவே முடியாது, வேறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிறது. அதையும் சாமி சொல்லிட்டார். அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்களா அப்படின்னு, அதாவது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த தடவை வரும்போது நாங்கள் சித்த வித்தை கிளாஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். அது ஏன்னா சித்த வித்தைங்கிறது என்னென்னா நம்மளோட உள் சக்தியை வந்து மேலே கொண்டு வர்றது. அதுதான் வந்து சித்த வித்தை. சுவாமி வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட உயிர் சக்தியை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் வரும்போது சுவாமி வந்து என் ஒய்ஃபை வந்து பால் ஊற்ற சொல்கிறாங்க. அதாவது அம்மாட்டிருந்து, மகாலட்சுமி அம்மாட்டிருந்து பால் கொண்டு வர சொல்லிட்டு என் ஒய்ஃபு தான் பால் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு சுவாமி வந்து கையில் இப்படி வச்சு ஊற்றுறாங்க. ஊற்றும்போது நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேல், தங்க வேல், அதில் வந்து என் பேர் போட்டிருக்கு. என் பேரோட கொடுத்தாங்க சாமி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் சிந்திக்க முடியாத விஷயங்கள் வந்து எவ்வளோ சக்தியை வந்து அவங்க வச்சுருக்காங்க. சாமி வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாமி கூட இருக்கிறதே நமக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஸ்ட்ராங் தாட் ப்ராசஸ்ஸு. இப்போல்லாம் சும்மா சாமி பார்த்தோம்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம பிரச்சனைகள் எல்லாமே அவங்ககிட்ட. ரெண்டாவது விஷயம், இந்த கர்மாவை பற்றி நான் பேசினேன். கர்மாவை பற்றி சாமிகிட்ட கேட்கும்போது, அம்மாகிட்ட வந்துட்டீங்க, இனிமேல் என்ன, எல்லா கர்மாவும் போச்சு. அதனால் நம்ம அம்மாகிட்ட கூட இருந்தாவே போதும், நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடுங்கிறது என்னோடய முழு நம்பிக்கையும் இல்லை, உண்மையும் கூட. ஸோ அந்த அருளை வந்து நம்ம எல்லோரும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது ஒரு நல்ல ஒரு சுவாமி நம்ம கூட இருக்கும்போதே அந்த பிளெஸ்ஸிங்லாம் நம்ம எடுத்துக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவோம். வாழ்க வளமுடன். கோவை தொழிலதிபர் சரவணன் அவர்கள் சாதாரண நபர் இல்லை, பெரிய தொழிலதிபர் மட்டும் இல்லை, நிறைய படித்தவர். அதாவது புத்தரை வந்து ரொம்ப கரைச்சி குடித்தவர். புத்தரை பற்றி வாழ்க்கை ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆதீனங்களும் நல்லா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம கும்பகோணத்தை தேடி சாமியை தேடி வந்திருக்காங்கன்னா அந்த இழுப்பு, அந்த ஈர்ப்பு. அதனால் அவங்க சொன்னது ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஞானபீடம் அமைவதற்கு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நிறைய உடல் உழைப்பு கொடுத்துருக்காங்க, பண உதவி செஞ்சுருக்காங்க, என்னென்னா கூட செய்யணுமோ அந்த அளவுக்குலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் குறிப்பாக சாமி அவர்கள் ஒரு 4 பேருக்கு, இந்த நல்ல செஞ்ச 4 பேருக்கு இந்த சமயத்தில் விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த வகையில் அன்னதானத்தில், அதாவது நாள்தோறும் உங்களுக்கு தெரியும் 150 மேற்பட்ட நபர்களுக்கு, முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்ற ஞானபீடம் இந்திய அறக்கட்டளை, இந்திய பண்பாட்டு அறக்கட்டளை வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு மூல காரணமாக இருந்து அன்னதானத்திற்கு துணையாக இருந்து மட்டுமல்ல, சாமிக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு இந்த வயதிலும் இவ்வளோ ஆற்றலோடு கணக்கெல்லாம் ரொம்ப கணக்கு வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொறியாளர் NS சுப்பிரமணியம் அவர்களுக்கு காமாட்சிபுரி ஆதனம் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். திருபுவனத்தில் வாழ்ந்து கொண்டு பல பணிகளுக்கு சாமிகளுக்கு உறுதுணையாக வழங்கி கொண்டிருக்கின்ற பொறியாளர் NB கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்பொழுது சிறப்பு பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஞானபீட திருப்பணி திருத்தொண்டர் விருது என்கின்ற விருதினை அளித்து பெருமை கொள்கிறது. பொறியாளர் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அவருக்கு ரொம்ப அருமையான வார்த்தையோடு ஞானபீட அம்பலம் காத்த அறப்பணியாளர் என்கின்ற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது. சுறுசுறுப்பாக எல்லாமே செஞ்சிடலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய பிரபுராம் அவர்களுக்கு ஞானபீட யாகசாலை அருட்பணி அன்பர் விருது என்கின்ற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறோம். இந்த குழந்தைகள் பரதநாட்டியத்துக்காக அந்த வேஷ பொருத்தம் இருக்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கு. மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்கிறது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கொண்டவன் நான். அதனால்
முத்துசாமி மரபு நட்டுவனார். அப்படி தட்டினார்னாவே 3ன்னா தை தைத்தா அப்படியெல்லாம் பரதநாட்டியத்தில் எல்லாம் இருக்குது. சொல்லுக்கட்டுன்னு பேர். அதில் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆடணும்னா அது குழந்தைகள் ஆடுறதுனா ரொம்ப சிரமம். இப்போ இந்த குழந்தைகளுடைய இந்த கலைகள் பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பாக இருக்குது. மயில் ஆட்டம், ஒயிலாட்டம் எல்லா கலைகளையும் ஆடல் வல்லான் கொண்டு வந்து மேடையில் அன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய விழாவில் ரொம்ப பிரமிப்பாக பண்ணார். இயற்கை வழிபாட்டில் அதை விட பிரமிப்பாக செய்தார். இப்போ பார்க்குறோம் அங்கேருந்து ஆடலும் பாடலும் இசையும் கூத்தும் என்ன, இதுதான் தமிழனுடைய பாரம்பரியம், பெருமை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த நாட்டுப்புற கலைகள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும். நாட்டுப்புற கலைகளில் தான் அவ்வளவு தமிழும் இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள் ஏராளம் இன்னும் வெளியில் வராமலே இருக்குது. சுவாமிகள் வந்து இப்போ கொஞ்சம் அருளாசி வழங்குகிறார்கள். அதுக்கு பின்ன குழந்தைகளுடைய பரதநாட்டியம். இங்கே குருவர்களோடு விளங்குகின்ற கண்ணன் அடிகள் அவர்களுடைய அன்பு கட்டளைக்கு இறங்கி இங்கே இந்த கும்பாபிஷேக விழாவை அனைத்து குருகூல சீடர்களாக அத்தனை பெண்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவுக்காக ஒத்துழைப்பு நல்கிய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சுவாமிகளுடைய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு, அரிது மானிடரால் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது குற்றம் நீங்கி பிறத்தல் அரிது என்று நம் முன்னோர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்மளுடைய வாழ்வு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்று திருவள்ளுவரின் வாக்கின் வண்ணம் நம்மளுடைய வாழ்வு இந்த பூ உலகிலே புனிதமான வாழ்வாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஆன்மீக வழியே நம்மளுடைய வாழ்வினுடைய சிறப்புக்கு, நம்மளுடைய வாழ்வை சிறப்பிக்கின்ற வகையிலே ஆன்மீகம்தான் நல்ல வழி. அந்த வழியிலே நம் முன்னோர்கள் எல்லாம் 18 சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவனே நம்மளுக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்ற வரலாறு உண்டு. இறைவனோடு நாம் வாழ்வது தான் இந்து மதத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். இவை அனைத்தும் மனிதனுடைய அறிவு மாபெரும் சக்தி. அந்த அறிவு ஞானம் பெற வேண்டும். நம்ம ஆற்றல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளந்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்று திருமூலர் நமக்கு இறைவன் எங்கே இருக்கின்றான்னு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கின்றார். நம்ம கோயிலெல்லாம் கட்டிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பூரா நம்மளுடைய மனித வடிவில் தான் கோவில் கட்டிக்கிறான். நம்மளுடைய ஆன்மாவை லயப்படுத்துவது ஆலயம். மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். மனதை நாம் அமைதிப்படுத்தி ஒரு நிலையை கொண்டு வருவதுதான் அந்த ஒரு இடம்தான் நம்மளுடைய ஆலயத்தில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் சுவாமியினுடைய அருளாலே, குருவினுடைய பேரருளாலே இன்றைக்கு இந்த கும்பாபிஷேக விழாவில் எங்கெங்கேயோ இருந்து எல்லாம் மகிழ்ச்சியாக பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம். ஒன்று கூடுற இடத்துல மனிதனுடைய ஜனங்கள் ஒன்று கூடுற இடத்துல ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி உருவாகும். அதுதான் இறைவன். அந்த பஞ்சபூத சக்தியானது பல்வேறு ஆற்றல். எல்லோரும் நீங்கள் புனிதமானவர்களாக இன்றைக்கி இருக்கிறீங்க. பூரா இறைவனுடைய திருப்பாதத்திலே இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் புனிதமானவர்கள். எல்லாம் தெய்வ பிரிவு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த நேரத்தில் பார்த்தா நம்ம வேறு நாளில் ஏதோ வேலை, நம்மளுக்கு தேவையற்ற வேலை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கிடப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் சுவாமியினுடைய குருவர்களாலே உங்களுக்கெல்லாம் ஒரு ஞானத்தை சிந்திக்கக்கூடிய நாளாக, இறைவனுடைய பேராற்றல் சக்தியை தன்னுள் வைத்திருக்கின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. அதற்கு சாமிக்கு முதற்கண் நன்றியிலும்
வாழ்த்துக்களும் தெரிவிக்கும். சாமி நீண்ட நாள் நிறைவான வாழ்வை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, சாமிகள் சொன்னது போல நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகமெல்லாம் காப்பதற்காக பிஞ்சு குழந்தைகள் நம்மளுடைய கண்களுக்கு இதமாகவும் மனதுக்கு இதமாகவும் செவிக்கு ஒரு இதமாகவும் இந்த நேரத்திலே மாலை பொழுதிலே இறைவனுடைய பேராற்றல் சக்தியை நம்மளுடைய உள்ளத்துக்கு எழுந்தருளச் செய்வதற்காக குழந்தைகள் எல்லாம் திருவேடங்கள், இறைவனுடைய திருவேடங்களாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அவைகளெல்லாம் நீங்கள் மனமாற கண்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த அளவிலே உங்களுக்கெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கின்ற அத்தனை உள்ளத்திலும் இல்லத்திலும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத திதியமும் கோணாத கோளுமோர் துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொரு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயனும் ஆயினது தங்கையை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுவாமி அருள்வாமி அன்னை அபிராமவல்லி என்று உங்களுக்காக அந்த அபிராமவல்லியின் பொற்பாதம் வணங்கி உங்களுடைய வாழ்வு என்றும் நிறைவுடன் வாழவும் நிம்மதி பெறவும் குறைவில்லாத இறைவன் திருவருள் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளை பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.